ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சமாகிறது ஒரு சில பதிவு பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இந்த பதிவுலையும் அதையே பார்ப்போம். காலச்சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கும் அதிபதி, சொந்த ராசி. இந்த மேச ராசி அப்படிங்கிறது 1வது ராசி, விருச்சிக ராசி அப்படிங்கிறது 8வது ராசி காலச்சக்கரத்துக்கு. இந்த 8வது ராசியை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த 8வது ராசி அப்படிங்கிறதோடக்கு நிறைய காரணங்களும் காரகத்துவங்களும் இருந்தாலும் நாம் எடுத்துக்கிறது ஒரு கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், தேவையில்லாத குறுக்குரூட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு துன்ப துயரத்தை கொடுக்கக்கூடியது 8ஆம் இடம். ஒரு கெட்ட வழியில் கொண்டு போகிறது அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீச்சம். கடக ராசி காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் 4வது இடத்துக்கு அதிபதியாக அந்த கடகராசி வரும். 4வது இடம் அப்படிங்கிறது படிப்பு மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ இந்த படிப்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் 8 கூடையவனாக இருந்து அங்கே நீச்சமாகிறதோட ஒரு சூட்சமம் என்னென்னா, அசிங்கம், அவமானம், கண்டம், குறுக்குரூட்டு அப்படிங்கிற ஒரு படிப்புங்கிற இடத்துல நீச்சமாகிறது எப்படி எடுக்கிறோம்னா, ஒரு மனிதனுக்கு படிப்புங்கிற வகையில் அசிங்கமோ அவமானமோ கண்டமோ ஒரு கெட்ட வழியிலையோ கொண்டு போகிறதுக்கு ஒருபோதும் அந்த இடத்துல அனுமதி கிடையாது. அந்த இடத்துல ஒரு படிப்பு அப்படிங்கிற வகையில் எந்த வகையிலையும் ஒரு மனிதனை கெட்ட வழியில் கொண்டு போகாது. அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல செவ்வாய் 8 கூடையவனாக இருந்து நீச்சமாகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படிங்கிறது முன்கோபம், வீரம், வேகம். அப்போ ஒரு படிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேகமாக நம்ம படித்து முடிக்க போகிறது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த இடத்துல வேகம் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாத முன்கோபம், படிக்கிற இடத்துல கோபம், முன்கோபம், வீரம், போர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயை. அந்த இடத்துல சண்டை, போர்க்களம் தேவை இல்லை அப்படிங்கிறதுக்காக செவ்வாய் பகவான் நீச்சம். இது மாதிரியான அற்புதமான காரகத்துவங்களும் ஜோதிடத்தில் நிறைய இருக்குது. நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டே வருவோம். நன்றி, வணக்கம்.